வீடியோவில் வந்து நம்ம டிஃபுல் டேட்டாவோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் செட் ஆஃப் டேட்டாவை ப்ரியராக அசைன் பண்ணிவிட்டு ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். இடையில வந்து மாடிஃபை பண்ண முடியாது, அசைன் வேல்யூஸ்லாம் கொடுக்க முடியாது. அதை ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஒன் செட் ஆஃப் டேட்டா வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணிக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் சிம்பிளாக வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ ப்ராக்கெட்குள்ளே தான் கொடுக்கணும் வேல்யூஸை. ஸோ நம்ம நியூமரிக்கல்னால் நமக்கு நியூமரிக்கல் நார்மலாக இது போல் கொடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஸ்ட்ரிங் கொடுக்குறதா இருந்தால் இப்போ பாருங்கள் ஹரின்னு கொடுத்துருக்கேன். இது க்ளோஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து எக்ஸ்ன்னு கொடுத்தா இந்த வேல்யூஸ் வந்து சைன் ஆகுது. இந்த ஒன் செட் ஆஃப் ஆப்ஜெக்டை இன்னொரு வேரியபிளையும் நம்ம ஆர்கனைஸ் இது பண்ணலாம், அசைன் பண்ணலாம். ஸோ நம்ம அதை என்ன பண்ணுறோன்னா பாருங்கள். ஸோ இது ரியல் டைம்லேயும் கொஞ்சம் பொருத்தி பார்ப்போம் ஆஃப்டர் இந்த கான்செப்ட் முடிஞ்சோன்னே. ஸோ இதில் போயிட்டு நான் இதை வந்து நம்ம ஃப்ளவர் அப்படி கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூ வந்து ஃப்ரூட்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ அசைன் பண்ணுறேன். இந்த ரெண்டு வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா எக்ஸோடைய இப்போ ஒய் கொடுக்கும் பொழுது அவுட்புட் கொடுக்கும் பொழுது ஒயோட செட் ஆஃப் வேல்யூஸும் வரும், இந்த ஃப்ளவர் இந்த வேல்யூஸும் வரும். இதை வந்து நம்ம ரீட் பண்ண முடியும், அதாவது ரீட் பண்ணலாம், அந்த வேல்யூஸை வந்து ரீட் பண்ணலாம். இப்போ ஒய் இதில் போயிட்டு நான் ஒய் ஆஃப் 1 அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஃப்ளவர்னு ரீட் பண்ணலாம். பட் நான் இதை அசைன் பண்ண முடியாது. இடையில வந்து மாடிஃபை இட் இஸ் இம்யூட்டபிள். ஸோ மாடிஃபை பண்ண முடியாது. இங்கே போயிட்டு நான் வேறு ஏதாவது வேல்யூஸ்னா கொடுக்க முடியாது. இந்த இடத்துல போயிட்டு ஹலோன்னு கொடுக்குறேன். இப்படி கொடுத்தா எரர் ஜென்ரேட் ஆகுது. சரிங்களா? எரர் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதனால் அதுக்குள்ளே கொடுக்க முடியாதுங்க. இப்போ ஜஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்டில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரோஷினி 10 மேத்து 4.0ன்னு கொடுத்துருக்கேன். இவங்க இது ஒன் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்டோடைய டேட்டா. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவை ஃபஸ்ட்டு வந்து நான் இன்புட்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லெவல் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இதை ரெட்ரீவ் பண்ண போகிறேன். அதனால் நேம், ஏஜ், சப்ஜெக்ட், கிரேடுன்னு தனித்தனியாக கொடுத்து ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட்னு கொடுத்துருக்கேன். மொத்தம் 4 டைப் ஆஃப் டேட்டா இருக்குது. அதை அப்படியே அசைன் பண்ணுறேன். ஸோ அதை வந்து அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்து இந்த டேட்டா எனக்கு வேணும்னா நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்டிங் கமாண்ட் கொடுத்து ஸோ இது போல் பேஸ்ட் கொடுத்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணும்பொழுது கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா ரோஷினி 10 மேத்து ஸோ 4.0 இது போல் அசைன் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம ரீட் பண்ணலாம், அசைன் பண்ணலாம். இதில் என்ன செய்ய முடியாதுன்னா வேல்யூஸ் வந்து இடையில அசைன் பண்ண முடியாது. ரைட் ஆப்ஷன் கிடையாது, ரீட் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ இதில் இன்னொரு ஃபங்க்ஷனையும் அசைன் பண்ணலாம். இன்னொரு ப்ராக்டிக்கல் இதில் வந்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். டெஃபைன் பண்ணுறேன், அதாவது டெஃபினேஷன் வந்து கொடுக்குறேன். இந்த ப்ரோக்ராம் இது டெஃபைன் HTTP ஸ்டேட்டஸ் கோட்னு கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்து 200ன்னு கொடுக்குறேன். அதாவது ரீடைரக்ட் எரர் இது ஓகேன்னு கொடுக்குறேன். HTTPயோடைய ரீடைரக்ட் எரர். ஸோ இதில் வந்து நம்ம பேஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இது முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுக்காக ரன் பண்ணியாச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இதோடைய வேல்யூவை அசைன் பண்ணுறேன். முன்னாடி செஞ்ச அதே தான் கோடு வேல்யூன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனை அசைன் பண்ணுறேன். ஸோ இது போல் கான்செப்டில் ஹையர் அண்ட் கான்செப்டில் இது யூஸ் ஆகும். ஸோ ஃபங்க்ஷனை அசைன் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷனை அசைன் பண்ணிவிட்டேன். இப்போ ஃபைனலாக இதோட வேல்யூஸை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன், 200 ஓகே அப்படின்ற எரர் ஜென்ரேட் ஆக போகுது. ஸோ அந்த எரருக்கு யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து வெப்சைட் ரிலேட்டடாக ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோட் வேல்யூ பாருங்கள் 200 ஓகேன்னு வருது. அதாவது டெஃபினேஷன் வந்து டெஃபைன் பண்ணது வந்து என்னென்னா HTTP ஸ்டேட்டஸ் கோடு ரிட்டர்ன் வேல்யூ. இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ வந்து 200 ரிட்டர்ன் ஆக போது கூடியே ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறேன், ஓகேன்னு கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே கோடு வேல்யூ ஈக்குவல் டு HP ஸ்டேட்டஸ் கோடுன்றதை அசைன் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணும்போது இந்த வேல்யூவை அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான். சரிங்களா? தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.